திமுக வந்து அவருடைய கட்சியை பார்த்து பயந்துச்சு. இன்றைக்கி வந்து மெரினாவில் இடம் கொடுத்துருந்தா அவருடைய பவர் வந்திருக்கும். உங்கள் அப்பா ஊழல் பண்ணார், அவருக்கே இடம் கொடுக்கும்போது என்னுடைய கேப்டன் என்ன பண்ணார்? மெரினா பீச்சில் சிலை மற்றவங்களாம் இது சிலை இவருக்கு வைங்க. ஒரே ஒரு ஊழல் கரைப்படாத ஒரே ஒரு மனிதன் 8 மணில இருந்து நான் பார்க்குறேன். மிஞ்சி போனால் ஒரு 50 பேர் விடல. இப்போ எங்கேருந்து வந்தாங்க? ராணுவத்தில் எங்கேருந்து வந்தாங்க? யார் சொல்லி வந்தீங்க? ஏன் கொடுத்த கட்டணம் உங்களுக்கு பிடிக்காதா? அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். ஏன் அவருக்கு ராஜாஜி ஆள் கொடுக்காம எங்கே வச்சாங்க? ரெண்டாவது ஒரு கர்ணன் அழிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வாழ்நாளில் இந்த மாதிரி கர்ணன் மாதிரி ஒரு தர்மபிரபு மாதிரி அமைப்பானா எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று தர்மபிரபு வரலல் யாரை கேளுங்க, எந்த கட்சிக்கார கேளுங்க, யாரை வேணாலும் கேளுங்க, இந்த மனுஷனை ஒரே ஒரு ஆள் குற்றம் சொல்லுங்க, என் கழுத்தை நான் அத்துறேங்க. இந்த ஆள் மனுஷன் தப்பான மனுஷன் அப்படின்னு சொல்லுங்க, நான் என் கழுத்தை நான் அத்துறேங்க. இந்த மாதிரி ஜென்மமா இது உண்மையாக சொல்கிறேங்க, மனசாக சொல்கிறேன். லைஃப் வாழ்க்குங்க, இவரை மாதிரி மனுஷன் அமைத்து லைஃபுங்க சாதாரணம் கிடையாதுங்க. எல்லாம் நம்ம மனுஷ பிறகு தாங்க 6 வரைக்கும் படிச்சிருக்கோம். ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி மனுஷன் அமையிறது லைஃப் லாங். யார் எப்படி இருப்பான்னு தெரியல எனக்கு. ஆனால் அதான் சொன்னா முதல் கர்ணன் அழிஞ்சிட்டான். ரெண்டாவது ஒரு வள்ளல் கர்ணன், இந்த ஒரு கர்ணா வல்ல பிரபு இவரோட செயல் இந்த மாதிரி ஆச்சு. கடவுள் ஒரு சோதனை. ஆனால் இந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளுங்க. லைஃப்பில் இவரை யாரும் குறை சொல்லல. இப்பவும் சொல்கிறேன், அங்கே ஒன்றும் இல்லைங்க. நல்ல மனுஷன். ஷார்ட் பீரியடில் எதிர்கட்சியாக வந்தாள் அவர் திமுக வந்து இதே பீச்சில் அவருக்கு இடம் கொடுத்தா மனசார எங்கள் மக்கள் எல்லாம் சந்தோஷப்படும். அவருடைய இடம், அவர் தன்மானமிக்க தலைவர். அவர் இருக்கும் போதே சொல்லியிருக்காரு, எனக்காக யாருக்கிட்டையும் போய் கெஞ்ச வேணான்னு சொல்லியிருக்காரு. அவருடைய உழைப்புலேயே அவரே இங்கே கூட அடக்கம் பண்ணிட்டார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ராஜாஜி ஆள் கொடுத்துருக்கணும். இவ்வளோ ஜனத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய இடம் எதுங்க? அவர் ஒரு அம்மா ஆட்சி அமைக்கும் போது எதிர்க்க உட்கார்ந்தவர் தானே அவருக்கு ஏங்க கொடுக்கல? நான் கேட்குறேங்க, இதை ராஜாஜி ஆள் கொடுத்துருக்கணுங்க. என்னுடைய ஒரே கோரிக்கை அதுதாங்க. இன்னைக்கு நாளைக்கு எடுக்கிறாங்க, நாளைக்கு ஈவினிங் அதுக்குள்ளே அவரை ராஜாஜி ஆளுக்கு ஷிட் பண்ணணும். இதுதான் எல்லாருடைய குறிக்கோளும். ஒழுங்காக போகலாம். அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், காவல்துறைக்கு ஒரே ஒரு சிறிய வேண்டுகோள். இதை வந்து காலையிலே 8 மணிக்கெல்லாம் அவங்க அறிவிக்கும் போது வந்து அந்த காவல்துறை எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருந்தா இப்போ இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்காது. இந்த அளவுக்கு கூட்டம் வந்தே இருக்காது, இந்த அளவுக்கு கூட்டமாக இருந்திருக்காது. சாமி தரிசனத்தை கரெக்டாக பார்த்துருக்கலாம். காவல்துறை காலில் இருந்து எனக்கு தெரிஞ்சு நான் 8 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தேன். 8 மணில இருந்து நான் பார்க்குறேன், மிஞ்சி போனால் ஒரு 50 பேர் விடல. இப்போ எங்கேருந்து வந்தாங்க? ராணுவத்தில் எங்கேருந்து வந்தாங்க? யார் சொல்லி வந்தீங்க? ஏன் கொடுத்த கட்டணம் உங்களுக்கு பிடிக்காதா? கூட்டம் மட்டும்தான் உங்களுக்கு, கூட்டம் பார்த்தாவே உங்களுக்கு கண்ணுக்கு பிடிக்காதா? எல்லாரையும் அப்படியே அச்சு வைக்கிறீங்க. வீட்டிலேருந்து வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகிப்போச்சு. அப்போவுமே இங்கே வந்து ஒரு கட்டிக்கலாம், கம்பௌண்ட்லேருந்து கட்டிக்கலாம். லைனை விடுறதுக்கு வந்து வர எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணாமல் வச்சுருந்தவர். இப்போ வந்து ஒரே காவல்துறை காலையிலே வந்திருக்கணும். அத்தனை காவல்துறை எங்கே போனீங்க? காலிலேருந்து எங்கே போனீங்க? எனக்கு தெரிஞ்சு 25 பேர் தாங்க இருந்தாங்க. நான் காலையில் 8 மணிக்கு இங்கே வந்தேங்க. வெறும் 25 பேர் இன்னும் வந்து இப்போ தென் மாவட்டத்தில் இன்னும் வரல. வந்தாங்கன்னு வச்சுங்க, சென்னை சம்பச்சிடும். எப்படி சென்னையெல்லாம் சம்பச்சிடும். ஒன்னே ஒன்று, முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது இளைஞரணி வச்சாரு பாருங்க, அந்த கூட்டத்தை விட இது ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து இந்த காவல்துறை வந்து கரெக்டான ஒரு கொடுத்துருக்கணும். யாரு கொடுக்கணும் சொல்லுங்க. நல்லாவே இல்லை. தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லா ஆளுங்கெல்லாம் வண்டி பிடிச்சி ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. வந்துருக்காது இன்னும் சாயங்காலம் இல்லை நாளை காலையில் எல்லாமே வந்துடுவாங்க. இன்னும் வந்துட்டா இந்த இதெல்லாம் 10வது வர இப்போவே நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், பேச்சு தேவையில்லை. தமிழக அரசு ஒழுங்காக அதை பண்ணால் பக்கா இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு கூட்டத்தை கண்டா பயம். இந்த ஆட்சி ஒழுங்காக பண்ணலாம்ல, சிஎம் இறந்தா இப்படி பண்ணுறீங்க, மற்றவங்க எல்லாம் கலைஞர் இருந்தார் எப்படி பண்ணீங்க ஆர்கனைசேஷனு, ஏன் இங்கே வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணல? அப்போ காவல்துறை நீங்கள் வந்து கழிச்சு விட்றீங்களா கூட்டத்தை? இல்லை நாங்கள் பார்க்கக்கூடாது பண்ணுறீங்களா? இந்த பாவம் வந்து இந்த அரசுக்கு சும்மா விடாது. ஏன்னா செத்தவர் வந்து நல்லவர், தெய்வம், மனித தெய்வம். இவங்களை நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த அரசு தெரிவிக்காதுங்க. என்ன பண்ணாங்க? இத்தனை லட்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. ஒரு கேட் அளவு ஒரு ஆள் நுழையிற அளவு கதவு திறந்தாக்கா எப்படிங்க உள்ள போக முடியும்? அது சொல்லுங்க நீங்க. அது என்ன ஜனத்தை கட்டுப்படுத்துறதா, ஜனத்தை காட்டுறதா? இது இல்லை. அவங்க தமிழ்நாடு இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அது ஜனத்தை கட்டுப்படுத்துறதா, ஜனத்தை காட்டுறதுக்கா? நம்ம ஜனத்தை காட்டுறதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒத்துக்காது.
புரியுதா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐயா கரெக்டா? கட்சிக்காரன் கிடையாது, இருங்க பொதுமக்களா வந்துக்கிறோம். பொதுமக்களா வரும்போது அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுக்கணும். ஏன்னா நான் பொதுமக்கள், நான் பார்த்துட்டேன். ஏன்னா பொதுமக்கள் நான் வந்து இருக்கேன்னு வச்சுயா. எதுக்கோசம் சொல்றேன்னா எனக்கு உணர்வுபூர்வமா சொல்றேன் இந்த வார்த்தை. அவருக்கோசம் அழுவுன்னு எனக்கு வார்த்தை கிடையாது. என்னன்னா அவருடைய மக்கள், ஏன்னா அவ்வளோ பண்ணிக்கிறது எனக்கு ஒருமா பண்ணல, ஆனா வந்து எல்லாருக்கும் பண்ணிக்கிறது. அந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கணும்ல, அது சொல்லு பார்க்கலாம். நீ எனக்கு பண்ண உனக்கு பண்ண வார்த்தை கிடையாது, எல்லாருக்கும் பண்ணிக்கிறது. அந்த பண்ண வார்த்தை ஒண்ணு இல்ல, சொல்லு பார்க்கலாம். அந்த வார்த்தையை கேட்கறாங்க பொதுமக்களுக்கு உரிமை என்ன இது சொல்லு பார்க்கலாம். கட்சிக்காரங்க விட்டுருப்பா, ரசிகரை விட்டுருப்பா, பொதுமக்கள் நாங்க எதுக்கு இருக்கிறோம் பாக்குறோம், ஒரு ஆசைப்பட்டு எதுக்கு பாசப்படுறோம். ஒரே ஒரு ஊழல் கரைப்படாத ஒரே ஒரு மனிதன் எல்லாருக்கும் இடம் இருக்கும். என் தலைவருக்கு இடம் இருக்குல்ல, எல்லாருக்கும் இடம் இருக்குதுல்ல. மெரினா பீச் செலவுக்கு எல்லாருக்கும் இடம் இருக்குதுல்ல. ஏன் எங்க தலைவருக்கு இருக்காதா? கர்ரா படியாத தங்க என் தலைவன், என் தலைவனுக்கு வையா மெரினா பீச் அடுத்தபடி யாருன்னா எங்க கேப்டன் தான். புரியுங்களா? எம்ஜிஆர் சொன்னீங்க, எம்ஜிஆருக்கு அடுத்தது கேப்டன் கலைஞர் தான். இது வரைக்கும் யாரும் ஆகல. ஆனா இவருக்கு நீங்க ஆர்கனைசேஷன் சரியா பண்ண மாட்டேன்றீங்க. இந்த அரசு யாரும் சொல்ல, இந்த அரசு ஏன் ஒழுங்கா பண்ண முடியல, என்ன காரணம்? ஏன் கூட்டத்தை காமிச்சா நீங்க பயந்துருவீங்களா? என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழக அரசு ஒழுங்கா போலீஸ் அரேஞ்ச் பண்ணி மக்களை பார்த்து அவருடைய முகத்தை தான் பார்க்குறோம், வேற எதுவும் பார்க்கல. அந்த முகத்தையே உங்க பார்க்க விடாம பண்றது பாவம். இது தமிழக அரசுக்கு பாவம். இது நடிகர் சிவாஜி கணேசனோட சாவு, அவரோட இறுதி ஊர்வலத்தை யாருங்க எடுத்துட்டு முன்னணி யாரும் எடுத்துட்டு ஒரே ஒரு கேப்டன் எங்க தலைவர் தாங்க. ஏங்க இவரை எங்களால முகத்தை ஏங்க நாங்க என்ன கேக்குறோம், அந்த முகத்தை தானே பார்க்க சொல்றோம். அதுக்கு கூட எங்களுக்கு ஒரு வழி இல்லை. இது பாருங்க, என் பர்ஸ் காணோம் சரிமா, பர்ஸ் இருக்கு, லைசன்ஸ் இருக்கு, எல்லாமே அது என்னோட எதுவுமே கிடையாது. ஓட்டர் ஐடில இருந்து லைசன்ஸ். இப்ப நாளைக்கு போனா கூட காவல்துறை என்ன பிடிச்சாங்கன்னா என்ன சொல்லுவேன் நான்? சொல்லுங்க, இதுக்கெல்லாம் என்ன பண்ண காவல்துறையோ அரசாங்கமோ இதை கரெக்டா ஒரு ஏங்க சாமி திருப்பதி போறீங்களா, எதுக்குங்க அங்க போட்டு லாக் பண்றாங்க, எல்லாத்தையும் அனுப்புறாங்களேங்க. அந்த மாதிரி தரிசனம் தாங்க கேக்குறோம். ஏங்க சாமியை கும்பிடுறோம், அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுங்க. அந்த கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை எப்படி பண்ணோம்? ஏன் சபரிமலை கவர்மெண்ட்டுக்கு தெரியுது, ஏன் இங்க இருக்கிற கவர்மெண்ட் தெரியலையா? அவ்வளவு கடன் தெரியலையா? நடிகர் சங்கம் நடிகர் தெரியலையா? அந்த நடிகர் சங்கம் இருக்காங்களா? 8 மணில இருந்து உட்கார்ந்துங்கறேன் நானு. வெறும் 25 போலீஸ் தான் இருந்தது, வெறும் 25 போலீஸ். நான் இப்ப கூட்டத்தை பார்த்த உடனே வரீங்கல்ல, அது நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க கரெக்டா லைன் படி விட்டு ஏன் திருப்பதிக்கு கட்டுறீங்க, எல்லாத்தையும் கட்டுறீங்க. அதே மாதிரி ஒரு கோடை போட்டு எல்லாத்தையும் லைனை போட்டு பக்காவை விட வேண்டியதானே. பக்காவை விட்டு ஆளு மாற்ற திமுக வந்து அவருடைய கட்சியை பார்த்து பயந்துச்சு. இன்றைக்கி வந்து மெரினாவில் இடம் கொடுத்துருந்தா அவருடைய பவர் வந்திருக்கும். உங்கள் அப்பா ஊழல் பண்ணார், அவருக்கே இடம் கொடுக்கும்போது என்னுடைய கேப்டன் என்ன பண்ணார், என்ன ஊழல் பண்ணார்? ஒரே ஒரு ஊழல் சொல்லு, ஒரே ஊழல் ரைடு பண்ணு. நான் இன்றைக்கி நான் அரெஸ்ட் ஆகிறேன், என் குடும்பம் அரெஸ்ட் ஆகுது. எந்த ஊழலே பண்ணது என்னுடைய கேப்டனுக்கு வந்து மெரினாவில் இடம். உங்கள் அப்பாவுக்கு இடம் கொடுத்தல, உங்கள் அப்பாவுக்கு வந்து என்னது அது சென்னை ஹைகோர்ட் வந்து உடனே தீர்ப்பு சொல்லிச்சுல, ஏன் கேப்டனுக்கு தீர்ப்பு சொல்லல? அதாவது நடமாடு கர்ணன் வந்து அவர் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இன்னமும் சரி, அவர் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா சாப்பாடு இல்லாமல் யாரையும் அனுப்ப மாட்டார், கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுக்குறவர். இனி ஒரு தலைவர் இல்லை, ஒரு மனிதர் இந்த மாதிரி இனி வருவாரா அப்படின்றது வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் அது. வேறு யாரையும் இனி இவரை மாதிரி ஒருத்தர் அதாவது மக்களுக்கான மனிதர், தலைவர், நடிகர் அதெல்லாம் வந்து 2வது பட்சம். புரியுங்களா? நம்பிக்கையான மனிதர் நடமாடு கர்ணன். அவரு கர்ணனே இந்த காலத்துல இருந்தா அவர்கிட்ட தோத்துட்டு போனையா, அந்த மாதிரி பண்ணவர கிள்ளி கொடுத்ததில்ல யாருக்கும், அள்ளிதாயா கொடுத்துருக்கிறாரு. என்னைக்குமே வந்து அவர் அள்ளிதான் கொடுத்துருக்கிறார், கிள்ளி கொடுத்தது கிடையாது. வீடு தேடி வாசலை தேடி போனவங்களுக்கு முடிஞ்சதை வந்து என்றைக்குமே வந்து செஞ்சுருக்கிறார். அவர் என்னால் முடியாது அப்படின்னு வந்து ஒதுங்கி நின்னது கிடையாது. இனி வரும் காலங்களில் வந்து மக்களுக்கான தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் அந்த கோரிக்கையாக வந்து வைக்கிறேன். அனைத்து மக்களுக்கும் இது ஒரு ஆளுக்கு கிடையாது, தமிழக மக்களுக்கு அனைவருக்குமே வந்து இவரை மாதிரி ஒரு மனுஷனை வந்து தேர்ந்தெடுங்க. காமராஜரை வந்து அவர் தொகுதியில் தோத்தடிச்சாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க மக்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர் வந்து மக்களுக்காக தான் என்றைக்குமே வந்து போராடினார். கேட்டது அந்த ஜெயலலிதா அம்மையாரை வந்து எதிர்த்து நின்று சட்டசபையில் கேள்வி கேட்ட ஒரே மனுஷன் இவர் தான். இவரை தாண்டி வேறு யாருமே கிடையாது.
அந்த மாதிரி கேள்வி கேட்குற தகுதி யாருக்கும் கிடையாது, எதிர்த்து நின்னதும் கிடையாது. அவர் ஒரு ஆள் தான் எல்லாருக்கும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கோரிக்கையாகவும் எதிர்த்து பேசுகிற சக்தியும் அவர் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இருந்தது. வேற யாரும் இன்னும் பேச போகிறது கிடையாது, பேசவும் மாட்டாங்க, முடியாது. அவங்கவுங்க காலில் விழுந்து தான் போவாங்க. எதிர்த்து நின்று பேசுகிற சக்தி யாருக்குமே கிடையாது. அவர் ஓட்டுநருடைய உழைக்கும் வர்க்கம், அவர் உழைக்கணும், என்ன உழைக்கணும், உழைச்சாதான் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து சொன்னவர் அவர் தான். எங்களுக்கு வந்து உழைக்கிறதும் நம்பிக்கையும் வந்து கொடுத்த ஒரு மனுஷன் அவரு தான். அண்ணோட மிகப்பெரிய ஃபேன் அவன். அங்கேருந்து பைக்கில் வந்தோம், அங்கேருந்து வழி உள்ள வண்டி நிறுத்திட்டு வெளியே நிறுத்திட்டு நாங்கள் 2 பேரும் மாடி மலையெல்லாம் ஜம்ப் பண்ணி போய் அண்ணனை பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நன்றி. தெய்வத்தை யாரும் மிஞ்சி யாரும் இல்லை. இந்த கலிவுலக கர்ணன் அவர் இமயமலம் சரிந்தோடனே எங்கள் மனவேதனை தாங்க முடியல. வேலைக்கு போகிறத விட்டுட்டு நம்ம அண்ணனை பார்க்கணும். இனிமேல் பார்க்க போகிறதில்ல அண்ணனை, இதே கடைசி அண்ணனை பார்க்குது. இனிமேல் தான் அவங்க மகனை பார்ப்போம், மகனை பார்ப்போம். நாங்கள் ஓட்டு போடுவோம், ஜெயிப்போம். இனிமேல் நாட்டு அரசியல் அவங்க தான் பண்ண முடியும். நம்ம தேமுதிகவோட ஒரு இந்த அலை கொஞ்சம் அண்ணனோட இழப்பு வந்து கொஞ்சம் எல்லாருக்கிட்டே பரவும். ஏன்னா இப்போதைக்கு அடுத்து அவங்க வர எலெக்ஷனில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மேஜரான ஓட்டு உள்ள நிறைய சான்ஸ் இருக்குது. அவரை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா ரியல் லைஃப்பில் நடிக்காத ஒரு ஆள், நடிகன் ஆனால் ரியல் லைஃப்பில் நடிக்காத ஒரு ஆள். அவரால் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இன்றைக்கி அவரை இழந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். நான் இன்றைக்கி யாரோ வந்து தமிழெல்லாம் பேசுகிறேன், அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன்னா அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவரும் ஒரு திராவிட கழகம் தான். ஆனால் அவரை வந்து நீங்கள் யாருக்கிட்ட போய் கம்பேர் பண்ண முடியாது. அதுதான் ஒரு பெரிய உண்மை. அவரும் ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் அவர் ஒரு தனி, அவர் யாருக்கும் பயந்தது கிடையாது. நான் இன்றைக்கி இருக்கிற நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கூட மீடியா பார்த்து பயப்படுறாரு. அவருக்கு மீடியா பார்த்து பயம் கிடையாது, யாரை பார்த்தும் பயம் கிடையாது. நீங்கள் அவரை வந்து யார்கிட்டே கம்பேர் பண்ணாதீங்க. இன்றைக்கி அவரோட அதே தான் நான் சொன்னதா சிம்பிளாக. அவர் வந்து மனசாட்சி மட்டும்தான் பட்டுது நேராக பேசிட்டு போய்கிட்டே இருப்பார். அவர் சின்ன ஒரு வருத்தம், அவர் ஒரு தடவையாவது முதலமைச்சராக இருக்கலாமா. இன்றைக்கி யாரோ ஆசைப்படுறாங்க சீட்டுக்கு, அவர் ஒரு வாட்டி வந்திருக்கலாம். நான் தயவு செஞ்சு அவர் வந்து யார்கிட்ட கம்பேர் பண்ணாதீங்க. முன்னாடி இருந்த ஒரு அரசியல்வாதிகிட்ட தயவு செஞ்சு அவரை கம்பேர் பண்ணாதீங்க. எல்லாருக்கிட்டையுமே ஒரு பிளாக் மார்க்கெட் இல்லாத ஒரே ஆள் விஜயகாந்த். அவரை யார்கிட்ட கம்பேர் பண்ணாதீங்க ப்ளீஸ், அவ்வளோதான். விஜயகாந்த்னா தனி பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ அவர் இறந்த பெரிய எழுப்பு மக்கள். தமிழ் கேப்டன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய எழுப்பு. அது என்னன்னா யாருக்கும் எந்த இதுவும் பண்ணதில்லை. மக்களுக்கு வந்து நல்லது செய்ய ஆசைப்பட்டார். எதிர்கட்சி தலைவராக வந்தார். இன்றைக்கி அவருக்கு நிலைமை வந்து சொல்ல முடியும் எவ்வளோ பேருக்கு. இனிமேல் அவர் வந்து ஈடு கொடுத்து யாரையும் பணம் காசு யாரையும் ஆசைப்படல. எல்லா மக்களும் இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்தால் அடுத்த முதலமைச்சர் அவர் தான். இனிமேல் அவருக்கு யார் இனிமேல் வர மக்களுக்கே யார் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இனிமேல் வரவங்க எல்லா முதலமைச்சர் மக்களுக்கு நல்லது செய்யணும். விஜயகாந்த் ஐயா மாரி கேப்டன் மாரி இனிமேல் வந்து யாரும் பார்க்க முடியாது. ஐயா தங்கமான தெய்வம் அவர். எல்லாத்துக்கும் பத்தியில் இல்லை அந்த தலைவர் யாருக்கும் ஒருத்தர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் தான். அது உண்மை. இனிமேல் அவர் இது யாரும் வருது சால்சே இல்லை. அவருக்கு மணிமண்டபம் கட்டணும், அவருக்கு சிலை வைக்கணும். யாரையும் சிலை வச்சுங்க, இந்த விஜயகாந்த் கேப்டன் ஐயாவுக்கு சிலை வைக்கணும். இது முதலமைச்சர் ஐயா எல்லாம் ரெடி பண்ணலாம். அவர் மனசு வச்சா பண்ணலாம். விஜயகாந்த் ஐயாவுக்கு அங்கே சிலை வைக்க இல்லை மணிமண்டபம்லாம் வைங்க. இதுக்குமே மக்கள் எல்லாமே நல்லா இருக்கலாம் ஐயா.